ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை சிந்தித்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து அதன்படி நடக்க நாம் பிரயாசப்படுவோம். இப்போதும் செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இது ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம். இந்த வாக்குத்தத்த வசனத்திலே 2 சப்ஜெக்ட் இதில் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டு. இன்னொன்று கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். இன்னும் ஒரே வசனத்தில் தான் இருக்குது, ஆனால் இதில் ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ அந்த ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் ஆக்கினை தீர்ப்பு நமக்கு எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறத நம்ம முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆக்கினை தேவனிடத்திலிருந்து தான் வருது ஆக்கினை. அப்போ ஆக்கினை தேவனிடத்திலிருந்து வருகிறது அப்படிங்கிறது நம்ம அறிந்திருக்கணும். அப்போ நம்ம அறிந்திருந்தால் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நடக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம நடக்க முடியாது. ஏன்னு சொன்னால் ஆண்டவரை அறிந்தவர்கள் தான் இன்றைக்கி அநேக ஆக்கினைகளை இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அது இல்லாமல் நாம் அதை நம்ம செயல்படுத்த முடியும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா தேவனுடைய பிள்ளைகளா நம்முடைய பின் சந்ததிக்கு நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம வச்சுட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்புங்கிறது நம்முடைய இச்சையினால் நம்முடைய பாவங்களினால் இந்த ஆக்கினை தீர்ப்பு உண்டாகிறது. அது குறித்து ஒரு சில வசனங்களை நம்ம ஒரே ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்த்து அதிலிருந்து நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். எப்படின்னு சொன்னால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னால், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இப்போ இது எலிசா தீர்க்கதரிசனுடைய காலத்தில் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருந்த ஒரு ஆகாபினுடைய ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆகாபுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அவன் அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்தில் நாபோத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. இப்போ இச்சை மனுஷனுக்கு இச்சை உண்டாகிறது. இச்சை பாவம் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. இப்போ மனிதராக பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இச்சைங்கிறது இல்லாமல் இருக்காது. எந்த மனிதனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு இச்சைங்கிறது இருக்கும். அந்த இச்சையை நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இச்சை தான் நம்ம இச்சையினால் தான் அந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பே உண்டாகுன்னு சொல்லி பைபிள் வசனம் இருக்குது. அப்போ அதனால இந்த இச்சைகளுக்கு நம்மளை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளணும். அந்த இச்சைகளுக்கு நம்மளை விலக்கி பாதுகாத்து கொண்டால் மாத்திரமே நமக்கும் நம்மளுடைய பின் சந்ததிக்கு நம்ம ஆசீர்வாதத்தை வைத்துக்கொள்ள முடியும். அப்போ அந்த ஆக்கினை எப்படி உண்டாகுதுன்னு தெரிஞ்சால் தான் அதற்கு நம்மளை விளக்க முடியும். அப்போ அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆனால் அதை ஆண்டவர் நமக்கு விளக்குவார். அதைத்தான் பைபிள் சொல்லியிருக்கு, அவர் உன் ஆக்கினைகளை அகற்றி. ஏன்னா அவர் ஆக்கினையை அகற்றினால் மட்டும்தான் நமக்கு அந்த சத்துருக்கள் நம்மளை விட்டு விலகுவாங்க. இல்லைன்னு சொன்னால் சத்துருக்கள் மூலமாக தான் ஆக்கினை தீர்ப்பு உண்டாகுது. அதனால் உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சினாலே உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆக்கினை இருக்குது அப்படிங்கிற நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால் சத்துருக்களை கொண்டு தான் ஆக்கினைகள் நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. அதனால் அவர் சத்துருக்களை நமக்கு விளக்கணும்னா நாம் நம்முடைய சந்ததிக்கு நம்முடைய பின்வரும் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து வைக்கணும். இதுதான் நமக்கு ஆவிக்குரிய ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். அதை நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும். அப்போது அந்த வேதத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னா ஏதோ சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணாமல் அந்த சரித்திரங்களில் நமக்கு தேவையான சத்தியங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கைகளை மாற்றி அமைக்கணும். அதுக்கு தான் அந்த பைபிள் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இப்போ இவனுக்கு அந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம் ஆகாபினுடைய திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது, அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ ஆகாபு போய் அந்த திராட்சை தோட்டத்தை அந்த நாபோத்துகிட்ட பேசுகிறான். எப்படி பேசுகிறான்னு சொன்னால், நீ உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு, நான் திராட்சை தோட்டத்தை கீரை கொல்லையாக மாற்ற போகிறேன். அப்போது ஒரு மேன்மையானதை ஒரு ரொம்ப கீழான ஒரு அனுபவத்துக்கு நேராக கொண்டு போகிறதற்கு
ஒரு ராஜா வந்து பிரயாசப்படுகிறான். பிரயாசப்படும்போது அப்போ ஒரு திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்குகிறதற்கு அந்த நாபோத்துக்கு விருப்பம் இல்லை. அப்போ அவன் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சான், என்னுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தை வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாட்ட சொல்லிட்டான். சொன்ன உடனே இவன் வந்து இஸ்ரவேலில் ராஜா தான், அந்த நாபோத்து ஒரு மனிதன், ஒரு இஸ்ரவேலில் உள்ள ஒரு மனிதன். அப்போது இவனுக்கு வந்து அதை என்ன செய்கிறது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இவனுக்கு சரியாக தெரியலை. இவன் நேராக வீட்டுக்கு போய் அவன் வந்து ரொம்பவும் சலிப்பும் व्यसனமுமா அவன் வீட்டில் போய் படுத்து கிடக்கான். படுத்து கிடக்கும்போது அவனுடைய மனைவி கேட்குறா, ஏன் அப்படி ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க, ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறீங்க? அப்போ அநேக நேரங்களில் நம்ம விரும்பப்பட்டது நம்ம விரும்பினது நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு ஒரு துக்கம், மனசலிப்பு, கஷ்டங்கள் நமக்கு உண்டாகும். அப்போ அந்த மாதிரி உண்டாகும்போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தான் நாம் போய் அதுக்கு தீர்வை காணணுமே தவிர, மற்றபடி வந்து ஆலோசனைகள், மனித ஆலோசனைகளை நம்ம அதில் வந்து கேட்கக்கூடாது. அப்படி மனித ஆலோசனைகளை நம்ம கேட்கும்போது நமக்கு நாமே ஆக்கினைகளை நாம் வந்து சுமத்தி நாம் வந்து வாங்கி வைத்து கொள்கிறோம். அதை நம்ம நன்றாக நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும். இப்போ ஏசபேல் வந்து அவனுக்கு ஆலோசனை சொல்கிறான். எப்படி ஆலோசனை சொல்கிறா? இஸ்ரவேலில் நீர் ராஜா, அதனால் நீர் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீர் போய் போஜனம் பண்ணணும். ஏன்னா அவன் சாப்பிடாம அவன் இப்போ பட்னியாக கிடக்கான். ஐயோ தரமாட்டேன்ட்டான்னு சொல்லி பட்னியாக கிடக்கான். பட்னியாக கிடந்த உடனே சொல்கிறா, நான் தாரேன் அமருக்கு, நீர் போய் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக நீர் போய் போஜனபானம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. சொல்லிவிட்டு அவள் வந்து உடனே ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறா. எப்படி நிருபத்தை எழுதி அனுப்புகிறா? இவன் இந்த இஸ்ரவேல் ராஜாவினுடைய பெயர்னால் ஒரு முத்திரையை போட்டு அந்த நாபோத் இருந்த பட்டணத்தினுடைய மூப்பர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறா. அதில் என்ன லெட்டர் எழுதி அனுப்புகிறா? இந்த மாதிரி வந்து நாபோத் வந்து தேவனையும் ராஜாவையும் தூசித்தான் அப்படின்னு சொல்லி, நீங்கள் வந்து பேலியாளின் மக்கள், ஏன்னா அந்த பொய் சாட்சி சொல்கிறதுக்குன்னே இந்த உலகத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்க. அது அவங்கள வந்து சாத்தான் வந்து உண்டு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தீர்ப்பும் வராது, ஒரு ஆக்கினையும் வராது. அது வந்து அவங்களுக்கு பொய் சாட்சி சொல்லக்குன்னே இருக்காங்க. அது வந்து ஆவிக்குரிய ஜனங்கள் அந்த மாதிரி லைனுக்கு போகவே கூடாது. அதை வந்து நம்ம மனசில் சிந்திக்கவே கூடாது. அப்போது அந்த பேலியாளின் மக்கள் அது அந்த அவங்களுடைய ஆதாயத்துக்காக, அவங்களுடைய தேவைகளுக்காக, அவங்களுடைய காரியங்களுக்காக அவங்க வந்து செயல்படுவாங்க. அதை வந்து சாத்தான் அவங்கள பயன்படுத்துகிறான். அவங்கள ஒரு நாளும் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய ஜனங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போ வந்து பொய் சொல்லுகிற அந்த பேலியாளின் மக்களை கொண்டு அங்கே நிறுத்தி, நீங்கள் வந்து அவன் வந்து இந்த மாதிரி தூஷணம், ராஜாவையும் தேவனையும் தூசித்தான்னு சொல்லி அவனை நீங்கள் கல்லெறிஞ்சு கொல்லுங்க அப்படின்னு சொல்லி மூப்பர்களுக்கு வந்து அவங்க நிருபம் எழுதி அனுப்புனா ராஜாவினுடைய பெயர்னால். இப்போ போய் அவங்க அதே மாதிரி அவங்க வந்து ஜனங்களெல்லாம் கூட்டினாங்க. ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு அவங்களுக்கு முன்னாடி பேலியான் மக்களை நிப்பாட்டி, நாபோத்தன் மத்தியில் நிப்பாட்டி, இவன் ராஜாவையும் தேவனையும் தூசித்தான்னு சொல்லி பொய் சாட்சிகளை அங்கே நிப்பாட்டினாங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு நியாயத்தில் வந்து சாட்சிகள் தான் முக்கியம். சாட்சிகள் வந்து எப்படி சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நியாயம். இப்போ வந்து பொய் சாட்சிகள் எத்தனையோ கேஸுகள் நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்தா தெரியும், எத்தனையோ பொய் சாட்சிகள் சொல்லுவாங்க. பொய் சாட்சி சொல்லி அது கேஸ் அடிப்பாங்க. அது மாதிரி பொய் சாட்சி சொல்லி ஒருவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா சாட்சிகளுடைய இதை வச்சு தான் நியாயம் தீர்க்க முடியும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பும் அப்படி தான். சாட்சிகள் கரெக்டாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து நியாய தீர்ப்பு வந்து உண்டாகும். அப்போது இந்த சாட்சிகள், பொய் சாட்சிகள் வந்து சொல்லியாச்சு. சொல்லி வந்து நாபோத்தை வந்து கல்லெறிஞ்சு கொன்னாச்சு. கொன்ன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம நாபோத் செத்து போனால் நாபோத் இப்போ வலை கிடையாது. ஏன்னா நாபோத்தையும் நாபோத்தினுடைய பிள்ளைகளையும் கொன்னதாக பின்னாடி வந்து சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து நாபோத்து இல்லை, நாபோத்தினுடைய குடும்பமும் இல்லை. இப்போ வந்து சொல்கிறா, ஆகாப்பிட்ட சொல்கிறா, போ நீ போய் திராட்சை தோட்டத்தை நீ எடுத்துக்க, யாரும் கிடையாது, அவங்க குடும்பத்தில் உள்ள யாரும் கிடையாது, எல்லாத்தையும் கொண்டாச்சு, அதனால் நீ போய் சந்தோஷமாக போய் நீ போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஆகாப்பை சொல்லி அனுப்புகிறா. இப்போ ஆகாப்புக்கு வந்து சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். சரி பரவாயில்ல, நம்ம கேட்டது நமக்கு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி அவன் அந்த திராட்சை தோட்டத்தை எடுக்கிறதுக்காக அவன் புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகும்போது தான் இந்த ஆக்கினை வந்து அவன் மேலே சுமத்தப்படுது. அதை வந்து நல்லா நம்ம தெரியணும். இப்போ இவனுக்கு இவனுடைய விருப்பம் அங்கே வந்து நிறைவேற்றப்படுகிறது. இவனுடைய விருப்பத்துக்கு அங்கே உள்ள காரியங்கள் நடக்குது. இப்போ வந்து ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசியாக, ஏன்னா இவனுக்கு திராட்சை தோட்டங்கள் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்குது. இவனுக்கு ஒரு கீரை கொள்ளையாக்குறதுக்கு இன்னொருத்தனை கொண்டு இன்னொருடைய தோட்டத்தை எடுக்கணும்னு இவனுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இவன் வந்து அந்த இச்சையினால் வந்து அதை செய்தான். அதை செய்ததுனால அந்த அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வந்து அந்த ஆக்கினி தீர்ப்பு வந்து சுமத்தப்படுது. ஆக்கினி தீர்ப்பு தேவனால் சுமத்தப்படுகிறது. அதை நீங்கள் இங்கே நல்லா பார்க்கணும். இப்போ வந்து உடனே வந்து தீர்க்கதரிசியாக எலியாவை வந்து ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த தீர்க்கதரிசியாவையே எலியாவினுடைய நாட்களில் தான் ஆகாப் வந்து இஸ்ரவேலில் வந்து அவன் வந்து ராஜாவாக இருக்கிறான். இந்த எலியா வந்து உண்மையான ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. இப்போ அந்த தீர்க்கதரிசி வந்து நேரே போய் ஆகாபை போய் சந்திக்கிறான். ஆகாபை போய் சந்தித்து அவன் வந்து இந்த காரியத்தை சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு சொன்னால், அந்த 1 ராஜாக்கள் 21:19 சொல்லுது. எப்படின்னா, நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி என்றார்.
அப்போ இவன் போய் நேரா அந்த அவனுக்கு எதிர்பட்டு போய் சொல்கிறான், அந்த மாதிரி வந்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ, கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர்னா யாருமே இல்லை, நாபோத்துக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்றைக்கி அநேக ஜனங்கள் வந்து அதை அறிகிறதே கிடையாது. தேவன் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அறிவு வந்து ஆண்டவருடைய ஜனங்களுக்கு இல்லை. தைரியமாக மனப்பூர்வமாக சில காரியங்கள் சொல்கிறாங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், மற்றவங்களை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நிச்சயமாக நம்ம வந்து ஒரு கண் பார்த்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், எல்லா பக்கமும் வந்து கேமரா மாட்டியிருக்காங்க. கேமரா மாட்டும்போது அங்கே எழுதிப்பாங்க, நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். அப்போ அந்த கேமரா வந்து நம்மளை வந்து எங்கேயும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்குது. அங்கே வந்து சில காரியங்களை செய்கிறதுக்கு டக்குன்னு யாரும் வந்து அதை வந்து அவங்க வந்து மனம் இடம் கொடுக்காது. என்னன்னு சொன்னால் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இருக்கும். அதே மாதிரி ஒரு தேவனுடைய ஜனங்களுக்கு வந்து ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற எப்பவும் அந்த ஒரு ஞாபகம் வந்து நம்ம மனதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து பெரும்பாலும் 100% நாம் வந்து அநேக காரியங்களுக்கு நம்மளை விலைக்கு பாதுகாத்து கொள்ளலாம். எப்படின்னு சொன்னால் பைபிள் ஒரு வசனம் இருக்குது, வாலிபன் தன் வழியை எதினால் காத்துக்கொள்வான், உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால தான். அப்போ நமக்கு வசனங்கள் வந்து ஆண்டவர் ஏராளமான வசனங்கள் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வசனங்கள் தான் நம்மளை வந்து பாதுகாத்து எதுக்காக நம்மளை பாதுகாத்து கொள்ளுது? இந்த உலகத்தில் நம்ம ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யணும், நம்ம மூலமாக தேசத்தில் வந்து ஒரு பரிசுத்தம் உண்டாகணும், ஒரு பரிசுத்த சந்ததி தேசத்தில் உண்டாகணும். இதுதான் வந்து ஆண்டவருடைய திட்டம். இதே போல் இதில் வந்து பரிசுத்தமாக வாழ்ந்து ஒரு ஜெயம் பெற்றவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போய் இதோட ஒரு மேன்மையான அனுபவத்தை அடைகிறாங்க. அப்போ இந்த உலகத்துலேயும் நம்ம வந்து ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்து ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நமக்கு மறுமையிலையும் ஒரு வாழ்க்கை இருக்குது. இதுதான் நம்முடைய வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு திட்டவட்டமான ஒரு நம்பிக்கை. உலக ஜனங்களுக்கு அது கிடையாது. ஏன்னா உலக ஜனங்களுக்கு வந்து இந்த உலகத்தினுடைய காரியங்களை தான் அவங்க தேடி ஓடுறாங்க. ஆண்டவருடைய ஜனங்கள் அப்படி கிடையாது. அதனால் ஆண்டவருடைய ஜனங்கள் எப்பவும் தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஆகாப்புக்கு அந்த சிந்தனை இல்லை. ஆனால் தீர்க்கதரிசியை வந்து ஆண்டவர் அனுப்பும்போது அவங்க உடனே சொல்கிறான், நீ மகனிங்கன்னு என்னை கண்டுபிடிச்சாயா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆமாம், உன்னை கண்டுபிடிச்சேன். என்னன்னு சொன்னால், நீ வந்து விற்று போட்ட, நீ வந்து ஏசபேலுக்கு உன்னை விற்று போட்டேன்னு சொல்லி பைபிள் வசனம் இருக்குது. இந்த ஆகாப் வந்து ஆண்டவரை நல்லா அறிஞ்சவன் தான். ஏன்னா அந்த பைபிளில் அவனுடைய காரியங்களாம் வாசிக்கும் போது தீர்க்கதரிசிகளை கொண்டு அநேக காரியங்கள் அவன் ராஜாங்கம் பண்ணும்போது அநேக காரியங்களை அவன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டவன் நடக்கிறத நம்ம பின்னாடி பார்க்க முடியும். ஆனால் இவன் வந்து அந்த ஏசபேல்ங்கிறவா வந்து அவள் வந்து தேவனுடைய எல்லா காரியங்களுக்கும் எதிரான ஒரு பிசாசினுடைய சக்தியினால் அவள் நிறைஞ்சவள். ஏன்னா பின்னாடி புதிய ஏற்பாடுன்னு சொல்லியிருக்கு, ஏசபேலினுடைய உபதேசம் ஆவிக்குரிய ஜனங்களுடைய மத்தியில் வருதுன்னு சொல்லியிருக்கு. இந்த ஏசபேலினுடைய உபதேசம் என்ன? வேசித்தனம் பண்ணுறது, அடுத்தது வந்து விக்கிரகங்களுக்கு படைக்கிறது, இதெல்லாம் புசிக்கிறதெல்லாம் அது வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்க அதில் ஊர்னவங்க. அதை வந்து ஆவிக்குரிய ஜனங்களுக்குள்ளே புகுத்துறது தான் இவளுடைய வேலை, ஏசபேலுடைய வேலை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். இன்றைக்கி வந்து அநேக வந்து தேவனுடைய பிள்ளைகள் வந்து இன்றைக்கி உலக ஜனங்களோடு ஒத்துரு எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு வேறு பேரில் சொல்கிறாங்க, நம்ம வேறு பேரில் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சிச்சுவேஷனில் வந்து இன்றைக்கி அநேக பெரிய ஆட்களே அப்படி வந்திருக்காங்க. அது வந்து உண்மை கிடையாது. ஏன்னா அது வந்து ஏசபேலினுடைய உபதேசம். அந்த ஏசபேலினுடைய உபதேசத்துக்கு நம்ம ஒரு நாள் நம்ம செவி கொடுக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருடைய உபதேசத்துக்கு தான் நம்ம செவி கொடுத்து நம்ம நடக்கணும். அப்படி நடந்தால் தான் நம்ம ஒரு மேன்மையான ஒரு நல்ல ஒரு வழியில் நடக்க முடியும். நம்முடைய பின் சந்ததிக்கு நம்ம வந்து ஒரு ஆக்கினை தீர்ப்பு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வைத்து போக முடியும். நிறைய இன்றைக்கி ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன் கேள்வி இருக்குன்னா, நம்ம இவ்வளோதான் ஆண்டவரை தேடுறோம், இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு அநேக ஆக்கினைகளை நமக்கு வாங்கி வச்சுருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஏன்னா ஆக்கினைகள் சுமத்தப்படும் போது அது ஒன்றுமே அறியாத பிள்ளைகளுக்கு, ஒன்றுமே அறியாத சந்ததிகளுக்கு வந்து சேருது. அதனால் அவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ஆண்டவருடைய திட்டங்கள் அப்படி காரியங்களை நம்ம பார்க்கும்போது அது மிகவும் பயங்கரமானது. இப்போ பாருங்கள், இவன் வந்து உடனே வந்து அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே இவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், உடனே திராட்சை தோட்டத்தை எடுக்கலை. அவன் இச்சித்தான், ஆனால் அவன் திராட்சை தோட்டத்தை எடுத்து உடனே திரும்பி போய் அவன் உபவாசம் பண்ணி ரெட்டை உடுத்தி அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் தெரியாமல் செய்துட்டேன், எனக்கு அந்த தோட்டமே வேண்டாம், நான் இனிமேல் இந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி நான் தவற நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை முழுசும் தாழ்த்தின உடனே ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிக்கு திருப்பி சொல்கிறாரு. இந்த மாதிரி அவன் வந்து அந்த 1 ராஜாக்கள் 21-29 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல்.
அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில் சொல்லியிருக்கு 21:19, நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லியிருந்தார். அப்போ உன் ரத்தத்தை நாபோத்தின் அதே நிலத்தில், இதே நிலத்தில் அதே நாபோத்தின் நிலத்தில் உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். இதான் ஆக்கினை தீர்ப்பு அவனே அவனுக்கு தேடிக்கிட்டான். ஆனால் அவன் ஆண்டவருக்கு நம்முடைய சமூகத்தில் நல்ல உள்ள தாழ்த்தி போய் உபவாசம் பண்ணி அழுது காரியங்கள் அவன் செய்தபடினால உடனே அந்த 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 ஆக்கினை எங்கே மாற்றப்படுதுன்னா அவனுக்கு வராமல் அவனுடைய சந்ததிக்கு மாற்றப்படுது. இன்றைக்கி அநேக ஆவிக்குரிய ஜனங்கள் அதே மாதிரி தான் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ள காரியங்களை செய்துட்டு இவங்களுக்கு மனஸ்தாபம் வந்துடுது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை மூலமாக எச்சரிக்கப்படுறாங்க, தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக எச்சரிக்கப்படுறாங்க. எச்சரிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் தெரியாமல் செய்துட்டேன், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, எப்படியாவது மன்னிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தாழ்த்துறாங்க. ஆனால் இந்த ஆக்கினை தீர்ப்பு எங்கே வருதுன்னா பின்னாடி சந்ததிக்கு வருது. ஏன்னா ஆக்கினை தீர்ப்புக்கு உண்டான காரியங்களை இவங்க செய்துட்டு ஆண்டோடைய சமூகத்தில் தாழ்த்தினாலும் ஆனால் அதனுடைய பின் சந்ததிக்கு வைக்கப்படுது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நம்ம விலக்கி நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கு நம்ம பிரயாசப்படணும். இந்த மாதிரி இச்சைகளை நம்மளை விட்டு விலக்கணும். அதை நம்மளை விட்டு விலக்கணும்னு சொன்னால் நம்ம உண்மையிலே நம்முடைய சந்ததிக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம உண்டு பண்ணணும். இன்றைக்கி அநேக ஆவிக்குரிய மக்கள் மத்தியில் இந்த சாபங்கள் இந்த காரியங்கள் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இதை நம்ம அறிந்து அதன்படி நம்ம செயல்பட்டோம்னு சொன்னால் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினா. அப்போ நம்மளை அந்த ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த உணர்வோம்னு சொன்னால், ஆண்டவரே நம்மளையும் தாழ்த்தி நம்முடைய சந்ததிக்கும் நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வைக்காமல் நம்ம ஆண்டவருடைய வசனங்களுக்கு நம்ம செவி கொடுத்து அந்த காரியங்கள்லேருந்து நம்மளை நம்ம அதை நீங்களாக்கி கொள்வோம் என்று சொன்னால், அப்போது அது நம்ம சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் நம்மளை விட்டு நீக்குவார். ஆக்கினைகள்லாம் நம்மளை விட்டு, ஏன்னா ஆக்கினைகளை சுமத்தப்பட்டதுனால அது நீக்கப்பட்டோன்னு சொன்னால் நம்ம ஒரு தேவனுடைய சந்ததியாக, ஒரு ஆசீர்வாதப்பாண்ட சந்ததியாக அந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்க முடியும். அதுக்கு பின்னாடி என்ன சொல்லியிருக்குன்னா, ஏசபேல் தான் அந்த காரியத்தை செய்தது. அப்போது அதை செய்தவங்களுக்கும் அந்த தண்டனை உண்டு. யார் அதற்கு காரணமாக இருந்தாங்களோ. ஆனால் ஆகாப், இன்றைக்கி அநேகர் வேறு ஆட்கள் மூலமாக சில காரியங்களை செய்கிறாங்க, தாங்க செய்ய மாட்டாங்க. தங்களுக்கு ஒரு தோட்டம் வேணும்னா இவங்கள நேரடியாக போக மாட்டாங்க. இவங்க அதுக்குன்னு தனியாக ஆட்களை செயல்படுத்தி அந்த ஆட்கள் மூலமாக அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்களுக்கு சில காரியங்களை செய்து அவங்ககிட்ட பேசி அவங்க மூலமாக சில காரியங்களை செய்வாங்க. இப்போ ஏசபேல் மூலமாக அந்த ஆகாப் அந்த நிலத்தை எடுத்தான். ஆனால் ஏசபேலை குறித்து இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, 1 ராஜாக்கள் 21:23 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசபேலை குறித்து கர்த்தர் நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசபேலை குறித்து அவளுக்கும் ஒரு ஆக்கினை அங்கே சுமத்தப்படுது. அவள் அந்த ஆகாபினோடுக்கு அநேக பொல்லாத காரியங்களுக்கு அவள் அவனை தூண்டிக்கிட்டே இருந்தா. அவன் அவளுடைய காரியங்களை கேட்டு அநேக காரியங்களை செய்தான். அதனால் அவனுடைய சந்ததிக்கு அவன் சாபத்தை அவன் குவிச்சு வச்சான். அப்போ திருப்பி அவனுடைய ஒரு சேனாதிபதியாக இருந்தவனே ஆண்டவர் சத்துருவா மாற பண்ணுகிறார். அப்போ நம்ம கூட இருந்தவங்களே அநேக நேரங்களில் நமக்கு சத்துருவா ஆண்டவர் மாற பண்ணுகிறார். காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய இச்சைகளினால தான் அந்த காரியங்கள் நமக்கு உண்டாகுது. அதனால் நம்ம அதுக்கு நம்மளை விலக்கி பாதுகாத்து கொள்ளணும். அதான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர ஒரு சத்தியம். இப்போ பாருங்கள், அதே இது அடுத்தது அந்த அவனுடைய சேனாதிபதி பேர் யெகூ. அதை 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால், ஒரு தீர்க்கதரிசி வர்றான். தீர்க்கதரிசி வரும்போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாதிபதியாகிய உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்த போது அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்தவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரின் இரத்தப்பழியையும் ஏசபேலின் கையில் வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாவின் குடும்பத்தை அழித்து விட கடவாய். ஆண்டவரே அவனுக்கு சொல்கிறார். இப்போ ஆகாபுக்கு ஒரு சேனாதிபதியாக ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருந்தது தான் இந்த யெகூ. இந்த யெகூவை திருப்பி ஆண்டவர், அதே தேவன் ஆண்டவர் திருப்பி யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறார். ராஜாவை அபிஷேகம் பண்ணி ஆகாபினுடைய குடும்பத்துக்கு சத்துருவா மாற்றி விடுறார். எப்படி அவனுக்கு சாதகமாய், அவனுக்கு ஆதரவாக இருந்த ஒரு மனிதனே அவனுக்கு சத்துருவா மாற பண்ணான். அன்றைக்கி அநேக குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. நமக்கு ஆதரவாக இருந்தவங்களே நமக்கு சத்துருக்களாக மாறுறாங்க. இது எதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய இச்சைகள் தான் இதுக்கு மெயின் காரணமாக இருக்க முடியும். ஏன்னா பைபிள் வசனம் அப்படி தான் சொல்லுது.
ஏன்னா வந்து அவனுக்கு சாதகமாக இருந்த மனுஷனே இங்கே வந்து சத்துருவாக மாறிட்டான். மாறி திருப்பி வந்து இவன் வந்து அந்த இஸ்ரவேலுக்கு நேராக வந்து நேராக ஆகாபினுடைய குடும்பத்துக்கு விரோதமாக அவன் புறப்பட்டு வரான். புறப்பட்டு வரும்போது இப்போ வந்து அகசியா அந்த நம்ம ஆகாப் இறந்து போனான். ஏன்னா ஆகாபுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார் எப்படின்னு சொன்னால், உன் காலத்தில் நான் செய்ய மாட்டேன்ப்பா, உன்னுடைய சந்ததியினுடைய காலத்தில் வந்து அது செய்யப்படும். இப்போ ஆகாப் இறந்து போனால் ஆகாபினுடைய குமாரன் தான் வந்து இப்போ அங்கே இஸ்ரவேலில் வந்து ராஜாவாக இருக்கான். ராஜாவாக இருக்கும்போது இப்போ அவங்க இஸ்ரவேல் தேசத்தில் இருக்காங்க. இவன் யெகூ வந்து வேறு இன்னொரு இடத்துல வந்து இருக்கான். இருக்கும்போது இவனை வந்து அங்கே ராஜாவை அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ இவன் இஸ்ரவேல் நாட்டுக்கு நேரம் அவன் வந்து வர்றான். வரும்போது ஜாமான் காக்கிறவன் வந்து அங்கே இருந்து பார்க்குறான். பார்க்கும்போது சொல்கிறான், ராஜாட்ட சொல்கிறான், அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டம் வருது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நீ யாருன்னு பாருன்னு சொன்னோடனே அவன் திருப்பி பார்த்துட்டு சொல்கிறான், அந்த மாதிரி ஒரு திரள் கூட்டமாக வர்றாங்க. ஆனால் வந்து ரதத்தை ஓட்டிட்டு வர்றது யெகூ மாதிரி தெரியுது. இன்னும் ரொம்ப ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு வரான், அவன் மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு பெரிய இராணுவ படைகள் வந்து கூட ஒரு திரள் கூட்டமாக ஜனங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ உடனே வந்து அவன் சொல்கிறான், என்னுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி ரதத்தை வந்து ஆயத்தப்படுத்துகிறாங்க. ரதத்தை ஆயத்தப்படுத்தும் போது அவன் வந்து அந்த யெகூவுக்கு எதிராக வந்து அவன் புறப்பட்டு வரான். பைபிள் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாபோத்தினுடைய நிலத்திலே வந்து அவர்கள் வந்து அவனுக்கு எதிர்பட்டார்கள். அப்போ வந்து ஆண்டவர் வந்து ஆக்கினி தீர்ப்பு எப்படி அதை சுமத்தப்படுது பாருங்கள். இதே நிலத்தில் வந்து உன்னுடைய ரத்தத்தை வந்து நாய்கள் நக்கும்னு அங்கே சொல்லப்படுது. இப்போ அதே நிலத்தில் வந்து அவன் வந்து கரெக்டாக எதிர்படும் போது இந்த அவனுடைய ஆகாபினுடைய குமாரன் வந்து பேர் என்ன, குமாரனுடைய பேர் வந்து யோராம் வந்து அந்த யெகூவுக்கு நேராக வந்து வர்றான். வரும்போது அந்த 2 பேரும் அந்த நிலத்தில் வந்து கரெக்டாக அந்த நிலத்தில் வந்து அவனுக்கு எதிர்படுறாங்க. யாருடைய நாபோத்தினுடைய நிலத்தில் வந்து எதிர்படும் போது யோராம் கேட்குறான், யெகூவே சமாதானமான்னு கேட்குறான். யெகூவே சமாதானமான்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், உன்னுடைய தாயினுடைய வேசித்தனங்கள் வந்து இவ்வளவு திரளாக இருக்கும்போது சமாதானம் ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யூதாவினுடைய ராஜாவும் அவன் கூட இருக்கும்போது அவன் அகசியாவை பார்த்து சொல்கிறான், அகசியாவே இது சதின்னு சொல்கிறான். சதின்னு சொல்லும்போது அவன் திரும்பி சதின்னு சொல்லும்போது அதுக்கு இடையில வந்து அவன் வந்து அந்த யெகூ வந்து அவனுடைய வில்லை நாணேற்றி அவன் வந்து எய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் வந்து ஆக்கினி அங்கே சுமத்தப்படும் போது அது வந்து அவனுடைய நெஞ்சில் வந்து உருவி வந்து புறப்பட்டு போன உடனே அவன் அங்கேயே அந்த ரதத்திலே வந்து அவன் சுருண்டு விழுந்து அங்கே செத்த உடனே அவனை காலில் மிதித்து தள்ளிட்டு போய் இந்த யெகூ வந்து அங்கே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வரான். இப்போ வந்து இவனை வந்து அந்த அகசியாவினுடைய நம்ம ஆகாபினுடைய குமாரன் யோராமினுடைய ரத்தத்தை வந்து நாய்கள் நக்கினதுன்னு சொல்லி பைபிளில் வசனம் சொல்லப்பட்டு. அப்போ ஆக்கினி தீர்ப்பு எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆக்கினி தீர்ப்பு நம்முடைய இச்சையினால் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கு இந்த ஆகாபினுடைய குமாரன் எதுவுமே செய்யலை, பாவம். இந்த ஆகாபினுடைய செய்த பாவம் வந்து அந்த ஆக்கினி வந்து அவனுடைய பையனுக்கு வந்து சேருது. அந்த பையனுக்கு வந்து அந்த ஆக்கினி தீர்ப்பு அவன் குவிச்சு வச்சுட்டு போயிருக்கான். இப்போ அந்த நாபோத்தினுடைய அந்த நிலத்தில் வந்து அந்த அவனுடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டுச்சு. அதே இடத்துல வந்து இந்த யோராமனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு நாய்கள் வந்து அவனுடைய ரத்தத்தை நக்கிட்டுன்னு சொல்லி பைபிள் வசனம் இருக்குது. அப்போ அந்த ஆக்கினி தீர்ப்புகள் இப்படி உண்டாயிருக்கு. அதே போல் அந்த யெகூ வந்து நேரே எங்கே வரான், நேரே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வரான். இஸ்ரவேல் பட்டணத்துக்குள்ளே வரும்போது அங்கே வந்து ஏசபேல் வந்து அங்கே இருக்கா. ஏசபேலை சுற்றி நிறைய பிரதானிகள் இருக்காங்க, நிறைய ஆட்கள் இருக்காங்க. அப்போ யெகூ வந்து உள்ளே வரும்போது அவள் வந்து அந்த உப்பரிகையின் மேல் நின்று அவனை கண்ணுக்கு மையிட்டு அவள் சிங்காரிச்சிக்கிட்டு அவள் வந்து அவனுக்கு யெகூவை பார்த்து அவள் வந்து ஒரு சில வார்த்தைகள் அங்கே கேட்ட மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவன் சொல்கிறான், உடனே வந்து அவன் மேலே எட்டி பார்த்துட்டு 2-3 பிரதானிகளை அவன் பார்க்க, என் பட்சத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில பிரதானிகளை வந்து அவனை எட்டி பார்க்கும்போது அவன் சொல்கிறான், அவளை அங்கேருந்து மேலேருந்து கீழே தள்ளுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே என்ன, இவன் வந்து இவனுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்காரு. அந்த ஆகாபினுடைய குடும்பத்தை வந்து ஆக்கினி செய்யக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு பவர் வந்து தீர்க்கதரிசி அவன் கொடுத்துருக்கான். நீ வந்து அவனை வந்து முழுசும் சங்கரிச்சிரு. என்னன்னு சொன்னால் அவங்க தேவனுக்கு விரோதமான பாவங்கள் செய்திருக்காங்க. அப்போ நம்ம தேவனுக்கு விரோதமான பாவங்களை, மனிதர்களுக்கு விரோதமான சில பாவங்கள் நம்ம செய்தாலும் அது தேவனுக்கு, ஏன்னா தேவன் சில கட்டளைகளை வந்து நினைச்சிருக்காரு. இப்போ வந்து நாபோத்துக்கு எதிராகத்தான் வந்து இந்த ஆகாப் வந்து பாவம் செய்தான். ஆனால் சொல்லியிருக்க அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அநேக காரியங்கள் நம்ம மற்ற மனிதர்களுக்கு நம்ம சில தவறுகளை செய்தாலும்
அது தேவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். தேவன் வந்து சில வார்த்தைகள் சில காரியங்களை நமக்கு சொல்ல, இதை நீ செய்யக்கூடாது, இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ அதை நம்ம செய்யும்போது, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்யும்போது, நம்ம தேவனுக்கு விரோதமாக தான் நம்ம வந்து பாவம் செய்கிறோம். அதை நம்ம வந்து நல்லா அறியணும். பாவம் செய்யும்போது நம்ம வந்து மனிதர்களுக்கு விரோதமாக செய்யலை, தேவனுக்கு விரோதமாக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம பெரும்பாலான பாவங்களுக்கு நம்மளை விலக்கி பாதுகாத்துக்கொள்வோம். அதை நம்ம மனசில் நம்ம வந்து நிச்சயமாக நம்ம அதை பதித்து வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ வந்து அவளை பிடிச்சி அங்கே மேலேருந்து தள்ளுனாங்க. பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, அவளுடைய ரத்தம் குதிரைக்கு மேலெலாம் தெரிச்சிருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவளை மிதிச்சுக்கிட்டு அவன் வந்து அந்த உள்ளே போய் அவன் புசித்து குடித்தான். புசித்து குடித்துட்டு அவனுக்கு ஒரு மனசு வந்துச்சு, அப்பா நீங்கள் போய் அவளை போய் அடக்கம் பண்ணுங்க, அவளுடைய ராஜகுமாரத்தி. அவள் அரண்மனையிலே வளர்ந்து ஒரு ராஜரீகமாக வாழ்ந்த ஒரு பெண். ஆனால் அவளுடைய கடைசி முடிவை பாருங்கள், அது வந்து ரொம்ப பரிதாபமான முடிவு. அப்போ நம்ம வந்து அவளை வந்து அவளுடைய காலத்தில் அந்த எலியா தீர்க்கதரிசி கூட அவள் முன்னாடி நிற்க முடியாத அந்த ஒரு வல்லமையில் இருந்தா, ஒரு பவரில் இருந்தா. ஆனால் கடைசியினுடைய நிலைமை பாருங்கள், எலியா வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இயேசுவினுடைய நிலைமை பாருங்கள், பயங்கர மோசம். அப்போ போய் தன்னுடைய சேனாதிபதியை பார்த்து சொல்கிறான், அப்பா நீ போய் அவளை போய் நீங்கள் அடக்கம் பண்ணுங்க, ஒரு ராஜகுமாரத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க வந்து வெளியே வந்து பார்க்கும்போது ஏசபேலே கிடையாது. ஏசபேலை எல்லாம் நாய்கள் தின்னுட்டு போயிட்டுன்னு பைபிள் சொல்லியிருக்கு. அவருடைய கை எலும்பையும் கையினுடைய உள்ளங்கையும் அவருடைய தலை ஓட்டையும் தவிர வேறு ஒன்றையுமே இல்லையாம். அப்போது எல்லாத்தையும் வந்து நாய்கள் தின்று போயிட்டான். அந்த பைபிள் வசனம் சொல்லுது, 1 ராஜாக்கள் 21:23 ஏசபேலை குறித்து கர்த்தர் நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில்கள் அருகே தின்னும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தான் ஆக்கினை எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் நம்ம வந்து வச்சுக்கொள்ள வேணும். வச்சுட்டு அந்த ஆக்கினை வந்து அவளுக்கு செலுத்தப்பட்டுச்சு ஏசபேலுக்கு. அங்கே வந்து அவளுடைய மாம்சத்தை வந்து நாய்கள் தின்னுச்சு. அப்போ அவன் தன்னுடைய சேனாபதி பார்த்து சொல்கிறான், இது திஸ்பியனாகி எலியாவை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை. அவன் தன்னுடைய சேனாபதியாக பிக்தாரை பார்த்து சொல்கிறான், பாரு நானும் நீனும் ஒரு சோடா வந்து அவனுடைய ஆகாபுக்கு பின்னாடி வரும்போது தீர்க்கதரிசியாகி எலியாவை கொண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்ன ஆக்கினை தீர்ப்பு. இந்த மாதிரி இஸ்ரவேலின் மதில் அருகே ஏசபேலை நாய்கள் தின்னும், ஆகாபினுடைய இரத்தத்தை வந்து நாய்கள் நக்கும். ஆனால் ஆகாபினுடைய காலத்தில் நான் திருப்பி அவன் வந்து மனஸ்தாபப்பட்டதுனால ஆகாபினுடைய காலத்தில் செய்ய மாட்டேன், அவனுடைய பிற்காலத்தில் அவனுடைய சந்ததியில் நான் செய்வேன்னு சொன்னார். அதே நிலத்தில், அதே நாபோத்தினுடைய நிலத்தில் நாய்கள் வந்து அவன் யோராமனுடைய ரத்தத்தை வந்து நக்கிட்டுன்னு சொல்லி பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கி நம்ம அந்த வசனத்தை கேட்குறோம், அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம அந்த ஆக்கினைகள் நம்ம குடும்பத்துக்கோ நம்முடைய சந்ததிக்கோ நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது. அதை நம்ம மனஸ்தாபப்பட்டோன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஆண்டவர் உங்கள் ஆக்கினைகளை அகற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வசனங்களை நம்ம சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன பாவங்கள் என்னுடைய இச்சைகள் நம்ம இருந்தாலும் அதற்கு நம்மளை விலக்கி நம்மளை வந்து பாதுகாத்து நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போய் இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை நீக்குவார், சத்துருக்களை விலக்குவார். இந்த சத்துருக்களை இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் நீங்கள் சமாதானமாக இருக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிறவங்களுக்கு பார்த்தா தெரியும், சத்துருக்கள் நமக்கு இருக்கிறது வரைக்கும் நம்ம வந்து நிம்மதியாக வாழவே முடியாது. எனக்கு ஒரு மனுஷனுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு ஊரில் நிரந்தரமாக இருக்க மாட்டார். ஏன் நிரந்தரமாக இருக்க மாட்டார்? அவருக்கு ஏகப்பட்ட சத்துருக்கள் இருக்கிறாங்க. அதனால் அவர் எங்கே போனாலும் பயந்துக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல இருந்தால் 1 வருஷம் இருப்பார், 1 வருஷம் அந்த ஏதாவது முகம் தெரியாத இடங்களில் போய் இருப்பார். இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்த உடனே அவரை பற்றி அவருக்கே வந்து அவருக்கு தெரிஞ்சிடும், ஓ நம்ம இந்த இருக்கிற இடத்துல நம்மளை அறிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே இடத்த மாற்றிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவார். அப்போது அந்த சத்துருக்கள் இருக்கிறது வரைக்கும் நம்ம சமாதானமான வாழ்க்கை, இரவும் பகலும் நமக்கு சமாதானம் இருக்காது. அப்போது நம்ம சத்துருக்களை வந்து ஆண்டவர் நம்மளை விளக்குனா தான் நம்ம சமாதானம் இருக்கணும். இன்றைக்கி எவ்வளவோ ஆவிக்குரிய ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் அவங்க வந்து இன்றைக்கி தவிக்கிறத நம்ம உலகத்தில் பார்க்க முடியுது. நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம், இந்த ஆவிக்குரிய ஜனங்களை பார்க்குறோம். அவங்க வந்து அநேக வேதனைகள்னால அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய இச்சைகள். அவங்க தங்களுடைய மாம்சத்தை, தங்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை அவங்க வந்து இச்சைக்கு ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாகவே அது ஆக்கினை வந்து வரும். அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி அநேகர் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஏன்னா ரத்தம் வந்து நம்ம மேலே வந்து சுரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால் வந்து நமக்கு என்ன பாவங்கள் செய்தாலும் நமக்கு மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஒரு துணிகரம் அவங்களுக்கு வருது. ஆனால் நிச்சயமாக வந்து பாவங்கள் வந்து நம்ம இயேசு கிறிஸ்து எதனால் நமக்கு வந்து பாடுபட்டார், எதனால் நமக்கு மரித்தார் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருந்துன்னு சொன்னால் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஏன் நம்ம செய்ய மாட்டோம்னு சொன்னால், அந்த பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ அவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கும்போது
அதை வந்து நம்ம திருப்பி நம்ம பாவங்களை நம்ம செய்தோம்னு சொன்னால் அவரை நம்ம வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அவர் மறுபடியும் அடிக்கிறோன்னு சொல்லுது, மறுபடியும் சிலுவையில் அடிக்கும்னு சொல்லுது. அவர் நமக்குள்ளே நம்ம பாவம் செய்யும்போது அவர் மறுபடியும் சிலுவையில் அடிக்கும், மறுபடியும் சிலுவையில் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை செய்ய மாட்டோம். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு வேதனைப்பட்டார், அவர் கஷ்டப்பட்டார் நமக்காக. அதை நம்ம வந்து ஐயோ நமக்காகலாம் இவ்வளோ பாடுபட்டார், இவ்வளோ கஷ்டப்பட்டார்னு சொல்லி அதை நம்ம மனசில் ஒரு உண்மையான நம்ம ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம அதை வச்சுருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நம்ம பாவங்களுக்கு நம்மளை விலைக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும். அவருடைய கிருபை தான் நம்மளை வந்து இந்நாள் வரைக்கும் நிலைநிறுத்தி வச்சுருக்கு. அதனால் வந்து நமக்கு வந்து அவர் கிருபையை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரு, அதனால் நம்ம இஷ்டம் போல் நடக்கலாம்னு சொல்லி சொன்னால் அது நிச்சயமாக நமக்கு நாமே என்னன்னு சொன்னால் அது அந்த வேதனைகளையும் ஆக்கினைகளையும் நமக்கு நாமே சுமத்தி கொள்வோம். அதனால் இந்த ஒரு சத்தியத்தை நம்மளோட மனசில் நம்ம வச்சுட்டு நம்ம வந்து இதற்கு நம்மளை விலக்கி நம்மளை பாதுகாத்துக்கொள்ள நம்ம பிரயாசப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாக வந்து கர்த்தர் நம்முடைய ஆக்கினைகளை நீக்குவார். அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. என்ன வசனம் திட்டவட்டமாக சொல்லுது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்குவார்னு கிடையாது, விலக்கினார்னா இல்லை, சத்துருக்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு சத்துருக்கள் இருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய சத்துருக்களை என்னையிலேருந்து என்னை விட்டு விலக்கிருங்கப்பா, என்னுடைய ஆக்கினைகளை நீங்கள் அகற்றிடுங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக நம்முடைய சத்துருக்களை விலக்குவார், நமக்கு ஒரு சமாதானம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். கர்த்தர் தாமே இந்த வசனத்துங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. அருமையான நாங்கள் வார்த்தைகளை கேட்டோம், இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து நாங்கள் எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் சம்பாதித்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல கிருபைகளை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வாழ்க்கையில் எந்த இச்சைகள் எந்த உமைக்கு பிரியமில்லாத காரியங்களோடு எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நாங்கள் அதை எங்களை விட்டு நீக்கிவிட மனப்பூர்வமாக நாங்கள் வந்து உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளிலிருந்து எங்களுடைய ஆக்கினைகளை நீக்கி எங்களுடைய சத்துருக்களை எங்களை விட்டு நீக்கிவிடும்படி நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.